Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பட்டியலின மாற்றுத்திறனாளியின் 3 சக்கர வாகனத்தில் ஒட்டப்பட்டு இருந்த ஸ்டாலினின் படம் கிழிந்து இருந்ததாக கூறி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் ஆதிதிராவிடர் பகுதியில் நுழைந்து இளைஞரையும் அவரது குடும்பத்தினரையும் தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆளும் கட்சி என்ற ஆணவத்தில் அராஜகத்தில் ஈடுபடும் விடியா திமுகவினருக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வண்டியில் தலை அழுது ஸ்டாலின் ஐயா போட்டால் ஓட்டிடுது. அது நாளடைவில் அது எங்கேயும் விழுந்துட்டு போது அந்த ஸ்டாலின் கட்சி தலைவர் உள்ளே வந்து போட்டா எங்கன்னு கேட்டவுடனே என்ன விழுந்துச்சுன்னு தெரியலை, நான் ஒட்டி போகிறேன், எனக்கு கடை தெரியலை, அவனுக்கு இப்போ வண்டி வாங்கி புதுசாக ஓட்டிருக்கிறேன், எனக்கு இடம் தெரியலை. அது இடம் தெரியாது சொல்லி வண்டியில் விட்டுற வண்டியெல்லாம் ஓட்டச்சாலி விட ஓசியில் வாங்கிக்கிட்டு போட்டால் ஒட்ட முட்டை என்னன்னு. கொள்ளை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்தில் திளைப்பதை திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே தோலுரித்து காட்டியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தாசில்தார் பாலசுப்ரமணி மீது ஏற்கனவே பல லஞ்ச குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில் பட்டா மாற்றம் செய்ய மாதம் 5 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவில்பட்டி நகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களை வஞ்சித்து வரும் ஸ்டாலின் அரசு குப்பை அள்ளுவதிலும் அலட்சியம் காட்டுவதை திமுக கூட்டணி கட்சியின் நகர்மன்ற உறுப்பினரே தோலுரித்து காட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தனது வார்டில் சரியாக குப்பை அள்ளுவது இல்லை என கூறி மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் முபாரக் நகராட்சி பொறியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதன் மூலம் திமுக ஆட்சியின் அவலமும் கூட்டணி கட்சியினரின் மோதல் போக்கும் அம்பலமாகியுள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையோரம் குவிந்துள்ள மண் திட்டுகளால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் முதல் ஒரகடம் வரை 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு நெடுஞ்சாலையில் மண் திட்டுகள் குவிந்துள்ளதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கீழே விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே பயணிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர்.